பாறாங்கல்லை அழகிய சிற்பமாக செதுக்குகின்ற ஒரு சிற்பியைப் போல இந்த மாணவ மாணவிகளை அனைவரும் பார்த்து வியக்கும் சிற்பமாக உருவாக்க வேண்டும் என்று இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அகில இந்திய தமிழ்ச்சங்கம், யூனிக் அகாடமி இவற்றினுடைய கோவிந்தராஜன் உள்ளிட்டவர்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் அற்புதமான மங்கள இசையை தந்த ராமமூர்த்தி அவர்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தாயே தமிழே என்றான் ஈழத்து கவிஞன் காசி ஆனந்தன். அப்படிப்பட்ட தாய் தமிழின் பெருமையை பற்றி அற்புதமாக தன்னுடைய குரலால் பாடல்களை இசைத்த துரைசாமி அவர்களையும் வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவி, தமிழ்தாய்க்கு வாழ்த்து பாடாமல் எந்த நிகழ்ச்சியையும் தமிழ்நாட்டிலே தவிர்க்க முடியாது என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கின்ற அந்த தமிழ்தாய் வாழ்த்தை சிறப்பாக தன்னுடைய குரலால் தந்த அனு பாரதி அவர்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காலத்தில் கோவில்களில் பொட்டு கட்டி நேர்ந்து விடுபட்ட தேவதாசிகள் உருவாக்கிய பரதநாட்டியத்தை தன்னுடைய அற்புதமான அபிநயத்தின் மூலம் இங்கே வெளிப்படுத்தி காட்டிய மோனிஷ் அவர்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திற்கு மேலும் புகழ் சேர்த்து அந்த பல்கலைக்கழகத்திற்கு படிக்க வருகின்ற மாணவர்களை பொறியாளர்களாக மட்டுமல்ல, தலை சிறந்த பொறியாளர்களாக மட்டுமல்ல, ஒழுக்கத்தில் சிறந்த நெறியாளர்களாகவும் இந்த சமூகத்தில் அவர்களை வைரமாக ஜொலிக்கவிட்ட ஒரு காலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிறப்பு வாய்ந்த துணை வேந்தராக பணியாற்றிய ஐயா விஸ்வநாதன் அவர்களை வரவேற்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதி தொழில் இரண்டு, ஒன்று ஏர் தொழில், இன்னொன்று போர் தொழில். அந்த ஏர் தொழிலை காப்பாற்றுவதற்காகத்தான் போர் தொழிலே உருவாக்கப்பட்டது. அந்த ஏர் தொழிலை இன்றைக்கு நவீனமயமாக்குகின்ற கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முருகேச பூபதி அவர்களை வரவேற்பதிலே நான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய அருமை மருத்துவர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியின் துணை பேராசிரியர், அந்த மருத்துவ கல்வி எப்படியெல்லாம் பயன்படுகிறது, மருத்துவ கல்வியில் எப்படி புகழ் பெறலாம், எப்படி வருமானத்தை ஈட்டலாம் என்றெல்லாம் நேற்று அற்புதமான உரையை தந்த அந்த மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியின் துணை பேராசிரியர் ரூபேஷ் சர்மா அவர்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்வியாளரும் முனைவருமான சேலம் மாவட்ட கூட்டுறவு சங்கத்தின் மேலாளர், வணிகம் சார்ந்த படிப்புகள், இந்த ஏர் தொழில் போர் தொழில் அடுத்து வருவது வணிகம். அந்த வணிகம் சார்ந்த படிப்புகளில் எதை தேர்ந்தெடுக்கலாம், எப்படி புகழ் பெறலாம், எப்படி பொருள் ஈட்டலாம் என்பதை பற்றி நேற்று ஒரு அற்புதமான சொற்பொழிவை தந்த ஐயா பழனிசாமி அவர்களை வரவேற்பதிலே நான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அகில இந்திய தமிழ் சங்கத்தின் துணை தலைவர் அசோகன் அவர்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்குனர் கவிஞர் பொன்னுசாமி அவர்களை வரவேற்பதிலே நான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அகில இந்திய தமிழ் சங்கத்தின் ஆன்மீக குழு தலைவர் லட்சுமண் குமார் அவர்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சமூக சேவகர் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் பழனிவேலு அவர்களை வரவேற்பதிலே நான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்குனர் இரா கௌசல்யா அவர்களை வரவேற்பதிலே நான் களிப்பேர் உவகை கொள்கிறேன். அக்னி தேவன் மாத இதழினுடைய ஆசிரியர் அருமை சகோதரர் ஆர் ரமேஷ் அவர்களை வரவேற்பதிலே நான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். கவி மாமணி முனைவர் தாமரை பூவண்ணன் ஆசிரியர் செங்கரும்பு திங்கள் இதழ் அவர்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். செந்தமிழ் புரவலர் பொன்ராஜ் அவர்களை வரவேற்பதிலே
மேனாள் தொழில்நுட்ப அதிகாரி, பாதுகாப்பு துறையை சார்ந்தவர், சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற பொன்ராஜ் அவர்களை வரவேற்பதிலே நான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். கவிராஜன் கதை என்கின்ற நூலிலே கவி பேரரசு வைரமுத்து எழுதினார். பாரதியாருடைய இறுதி ஊர்வலத்தில் இருந்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லை என்று எழுதினான். பாரதியாருடைய கவி சக்கரவர்த்தி பாரதியாருடைய இறுதி ஊர்வலத்திலே இருந்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லை, ஒரு 10-15 பேர் தான் இருந்தார்கள். அந்த 15 பேரில் சேலம் கவி சிங்கம் அர்த்தநாரீஸ்வர வர்மா ஒருவர். அந்த அர்த்தநாரீஸ்வர வர்மாவுடைய பெயரில் ஒரு கலை இலக்கிய பேரவை நடத்தி கொண்டிருக்கின்ற மா ஆறுமுகம் அவர்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கவிச்சிங்கம் அர்த்தநாரீஸ்வர வர்மா கலை இலக்கிய பேரவையை சார்ந்த பழனிசாமி அவர்களை வரவேற்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முனைவர் கீதா தயாளன், நிறுவனர் செம்மொழி தமிழ் மன்றம், கோவையிலிருந்து வந்திருக்கின்ற அவரை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையினுடைய சேலம் மாவட்ட தலைவர் உயர்திரு ராசி சி கா சரவணன் அவர்களை வரவேற்பதிலே நான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அரசு கலைக்கல்லூரியினுடைய விரிவுரையாளர் சே முத்துநகை அவர்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்குனர் வடிவேல் அவர்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்வியாளர் திருமதி எஸ்டி இந்துமதி ராஜசேகர் அவர்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை தன்னுடைய அற்புதமான தமிழால் தொகுத்து வழங்குகின்ற நந்தினி செந்தில்குமார் அவர்களை வரவேற்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று இருந்ததை விட இன்றைக்கு இந்த அரங்கம் நிரம்பி இருக்கிறது, எழுச்சியோடு நிற்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய டாக்டர் அவர்களுக்கு தெரியும், இங்கே மாணவிகள் அதிகமாக இருக்கிறீர்கள். ஆண்களை விட பெண்கள் தான் வலிமையானவர்கள். ஆனால் பெண்களை மென்மையானவர்கள் என்று சொல்லியே நாம் தொடர்ந்து ஏமாற்றி விட்டோம். ஏனென்று கேட்டால், பேறுகாலத்தில் 48 டெசிபல் வலியை தாங்கக்கூடிய அந்த வலிமை பெண்களுக்கு மட்டுமே உண்டு. ஆகவே இவ்வளவு பெண்களை, மாணவிகளை பார்க்கின்ற பொழுது இந்த மாணவிகளையும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொன்று இறுதியாக நான் சொல்கிறேன், ஒரு தகப்பனிடம் ஒரு கடவுள் பிரம்மா தோன்றி உனக்கு பெண் வேண்டுமா உலகம் வேண்டுமா என்று கேட்டால், அத்தனை தகப்பனும் உலகம் எனக்கு தேவையில்லை, பெண் தான் வேண்டும் என்றார்கள், மகள் தான் வேண்டும். அப்படிப்பட்ட மாணவிகளை பார்த்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாணவிகளை வரவேற்பதிலே நானும் ஒரு பெண் பிள்ளை பெற்ற தந்தை என்கின்ற அடிப்படையில் அனைவர்களையும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்று விடைபெறுகிறேன். இந்த நல் வாய்ப்பினை தந்த நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்க தலைவர் கோவிந்தராஜன் அவர்களையும் வரவேற்று அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.